அண்மை செய்தி சென்னை சைதாப்பேட்டையில் உள்ள பனகல் மாளிகை முன்பு தற்போது கருப்பு மாஸ்க் அணிந்து ஊராட்சி செயலாளர்கள் 8வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அது தொடர்பான காட்சிகளை தற்போது நாம் நேரலையில் பார்த்து வருகிறோம். உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதியம் வழங்கக் கோரி 8வது நாளாக ஊராட்சி செயலாளர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். கருப்பு மாஸ்க் அணிந்து ஊராட்சி செயலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். திருத்தி அமைக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தில் ஊராட்சி செயலாளர்களை சேர்க்க வலியுறுத்தி தற்போது கண்டன கோஷங்களையும் அவர்கள் எழுப்பி வருகிறார்கள். ஓய்வு பெற்ற ஊராட்சி செயலாளர்களுக்கு 15,000 ரூபாய் ஓய்வூதியம் வழங்கக் கோரியும் தற்போது கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. 8வது நாளாக ஊராட்சி செயலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். சென்னை சைதாப்பேட்டை பனகல் மாளிகை அருகே தற்போது ஊராட்சி செயலாளர்கள் 8வது நாளாக போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். அந்த காட்சிகளை தற்போது நாம் நேரலையில் பார்த்து வருகிறோம். நேற்று போராட்டத்தில் ஈடுபட்ட 1800 ஊராட்சி செயலாளர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் இன்றும் தற்போது போராட்டமானது தொடர்ந்து கொண்டிருக்கிறது. 8வது நாளாக ஊராட்சி செயலாளர்கள் போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். அந்த காட்சிகளை தற்போது நாம் பார்த்து வருகிறோம். கருப்பு மாஸ்க் அணிந்து தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். சென்னை சைதாப்பேட்டையில் உள்ள பனகல் மாளிகை அருகே உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதியம் வழங்கக் கோரி 8வது நாளாக ஊராட்சி செயலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு நேரலையில் சிறப்பு செய்தியாளர் ராம்குமார் இணைகிறார். ராம்குமார் வணக்கம். தற்போது ஊராட்சி செயலாளர்கள் 8வது நாளாக போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். சென்னை சைதாப்பேட்டையில் உள்ள பனகல் மாளிகையில் தற்போது இந்த போராட்டத்தை யாரோட தலைமையில எவ்வளவு பேர் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க? ஏற்கனவே நேற்று 1800க்கும் மேற்பட்ட ஊராட்சி செயலாளர்கள் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ள நிலையில் இன்றைக்கும் போராட்டமானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. போராட்ட களம் தொடர்பான முழு விவரங்கள். மோனிகா, விளம்பர திமுக அரசு சமீபத்தில் வெளியிடப்பட்ட உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தில் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஊராட்சி செயலாளர்களை சேர்க்க வேண்டும். அது ஏற்கனவே ஓய்வு பெற்றவர்களுக்கு மாதம் 15,000 ரூபாய் ஓய்வூதியம் வழங்க வலியுறுத்தி கடந்த 8 நாட்களாக ஊராட்சி செயலாளர்கள் சென்னையை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக சமீபத்தில் உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தில் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய 12,238 ஊராட்சி செயலாளர்கள் பணிபுரிந்து வருகிறார்கள். கடந்த 2018ஆம் ஆண்டு முதல் காலமுறை ஊதியம் வாங்கும் அவர்களுக்கு இந்த ஓய்வூதிய திட்டத்தில் இடம் அளிக்கவில்லை. இதன் தொடர்ச்சியாக தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய கிராமப்புறங்களில் அத்தியாவசிய தேவைகள் பொதுமக்களுக்கு தேவையான அனைத்து பணிகளையும் மக்களோடு மக்களாக செய்யக்கூடிய ஊராட்சி செயலாளர்களுக்கு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தில் அமைக்க வேண்டும் என வலியுறுத்தி கடந்த 8 நாட்களாக போராட்டம் நடத்தி வரும் நிலையில் சென்னை சைதாப்பேட்டை பனகல் மாளிகை அருகே இந்த போராட்டமானது 8வது நாள் போராட்டமானது நடைபெற்று இருக்கிறது. இதுல பெண்கள் ஆண்கள் கிட்டத்தட்ட 2000க்கும் மேற்பட்ட ஊராட்சி செயலாளர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே நேற்று ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை சார்பில் போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய ஊழியர்களுக்கு சம்பள பிடித்தம் என்பது ஒரு அராஜக போக்கோடு இந்த விளம்பர திமுக அரசு அறிவித்திருக்கிறது. அதை எத்தனை அடக்குமுறைகள் வந்தாலும் எத்தனை கைது நடவடிக்கைகள் வந்தாலும் தங்களது போராட்டம் தொடரும் என தெரிவித்து தற்போது 8வது நாளாக இந்த போராட்டமானது நடைபெற்றிருக்கிறது. இந்த பனகல் மாளிகை முழுவதும் அருகே இருக்கக்கூடிய அந்த சாலை முழுவதும் குழுமி இருக்கக்கூடிய ஊராட்சி செயலாளர்கள் தொடர்ச்சியாக விளம்பர திமுக அரசுக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பி வருகிறார்கள். குறிப்பாக இன்று வித்தியாசமான முறையில் அதாவது ஊராட்சி செயலாளர்கள் முகத்தில் கருப்பு மாஸ்க் அணிந்து கொண்டு தங்களது கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார்கள். ஏற்கனவே இதற்கு முன்பு பாட்டு பாடி தங்களது கோரிக்கையை வலியுறுத்தி அதாவது வீதியில் நிறுத்திவிட்ட இந்த திமுக அரசை கண்டித்தும் பாட்டு பாடி ஒரு வித்தியாசமான முறையில் கோஷங்கள் எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. ஏற்கனவே நேற்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே 1800க்கும் மேற்பட்ட ஊராட்சி செயலாளர்கள் மீது 3 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தினம் தங்களது நியாயமான வாழ்வாதார கோரிக்கையை வலியுறுத்தி போராட்டம் நடத்தி வரும் அவர்கள் மீது விளம்பர திமுக அரசு தொடர்ச்சியாக ஒரு அராஜக போக்கோடு அவர்களை கைது செய்து அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்வதும் தொடர்ச்சியாக இருந்துட்டு வருது. நம்மிடையே ஊராட்சி செயலாளர்கள் இருக்காங்க, அவங்க கிட்ட கேட்போம். கடந்த 8 நாளா போராட்டம் நடத்திட்டு வரீங்க. சாலை அதாவது மக்களோடு மக்களா இருக்கக்கூடிய நீங்க 8வது நாளா போராட்டம் பண்ணிட்டு நாங்க கடந்த 8 நாளா போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம். ஓய்வூதிய திட்டத்தில் எங்களை கண்டிப்பாக இணைக்க வேண்டும். எல்லா நாளுமே நாங்கள் போராட்டம் நடத்துவோம். அரசாணை கிடைக்கும் வரை நாங்கள் இந்த போராட்டத்தை நடத்துவோம் என்று தெரிவித்துக் கொள்கிறேன்.
அம்மா, கிட்டத்தட்ட அதாவது மக்களோட மக்களா அவங்களோட அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்கிற ஒரு முக்கிய பணியை பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தில் சேர்க்கல. கடந்த 8 நாளா போராட்டம் பண்ணிட்டு இருக்கீங்க. ஒவ்வொரு சாலையிலும் இறங்கி போராடக்கூடிய நிலைமைக்கு இந்த விளம்பர திமுக அரசு தள்ளி இருக்கு. இதை எப்படி பாக்குறீங்க? இந்த போராட்டம் தொடருமா இல்லையா? எங்களுக்கு ஓய்வூதியம் கிடைக்கும் வரை இந்த போராட்டம் தொடரும் தொடரும் தொடரும். விடியல் அரசு எங்களுடைய வாழ்க்கையை விடிய வைக்கும் வரை எங்களுடைய போராட்டம் தொடரும். ஓய்வூதியம் இல்லாமல் இந்த இடத்தை விட்டு, சென்னை விட்டு நாங்க யாரும் போவே மாட்டோம். இங்கே தான் இருப்போம். எல்லா தேவைகளையும் நாங்க தான் செய்யறோம். மக்களுடன் உங்களை தேடி முதல்வர் எல்லா புரோகிராமும் நாங்க தான் செய்தோம். எந்த நலத்திட்ட அலுவலர் யாரு வந்தாலும் ஊராட்சி செயலர் தான் அணுகுவாங்க. நாங்க ஊராட்சின்னு ஆணிவேர்னு சொல்றாங்க, ஊராட்சின்னு முதுகெலும்புன்றாங்க. ஆனா எங்களை இன்னைக்கு நடு ரோட்டை உட்கார வச்சதுதான் மிச்சம். அதால விடியல் அரசாங்கம் எங்களுடைய வாழ்க்கைக்கு வாழ்வாதாரம் கிடைக்கும் வரை, ஓய்வூதியம் கிடைக்கும் வரை இந்த இடத்தை விட்டு போகவே மாட்டோம். இங்கேதான் இருப்போம். எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல, மழையானாலும் வெயிலானாலும் புயலானாலும் பொங்கலை இங்கேயே வைப்போம். எங்களுடைய வாழ்வாதாரம் எங்களுக்கு கிடைக்கும் வரை இங்கேதான் இருப்போம். கிட்டத்தட்ட கடந்த 8 நாளா போராட்டம் நடத்தி வரும் நிலையில, அதாவது தொடர்ச்சியாக இந்த விளம்பர திமுக அரசு அதாவது இவர்களுக்கு எதிராக அதாவது கேஸ் போடுறது மட்டும் இல்லாம அவங்கள போராட்டம் நடத்த விடாமல் தடுத்துட்டு வராங்க. எத்தனை அடக்குமுறை வந்தாலும் தங்களுடைய போராட்டம் தொடரும் தெரிவிச்சிருக்காங்க. அதே போல ஊராட்சி செயலாளரோட சங்க நிர்வாகி நம்மிடையே இருக்காங்க. அவர்கிட்ட கேட்போம், சார் 8வது நாளா போராட்டம் பண்ணிட்டு இருக்கீங்க. நேத்து ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையோட இயக்குனர் உங்களோட சம்பள பிடித்தம் பண்ணியிருக்காங்க. இந்த போராட்டம் எந்த கட்டத்தில் இருக்கு, தொடருமா இல்லையா? தமிழகத்தில் உள்ள 12,525 கிராம ஊராட்சிகளில் பணிபுரிகின்ற ஊராட்சி செயலாளர்களின் ஓய்வூதிய கோரிக்கை தொடர்பாக இன்று நாங்கள் 8வது நாளாக இங்கே சென்னையிலே நடுத்தெருவில் நின்று போராடி கொண்டிருக்கின்றோம். தமிழக அரசு ஏற்கனவே எங்களுக்கு ஊராட்சி செயலாளர்களுக்கு சிறப்பு காலைமுறை ஊதியத்தில் அப்போது வழங்கி வந்த 2000 ஓய்வூதியம் மட்டுமே இன்று வரை வழங்கப்பட்டு வருகிறது. ஊராட்சி செயலாளர்கள் 2018 காலமுறை ஊதிய கட்டிற்கு வந்தும் நாளது தேதி வரை வளர்ச்சி துறையில் இருக்கின்ற அனைத்து உயர்மட்ட அலுவலர்களும் ஊராட்சி செயலாளர்களை கிஞ்சுற்றும் நினைத்து பார்க்காமல் நாங்கள் 8 ஆண்டு காலம் காத்திருந்தோம். 8 ஆண்டு காலம் காத்திருந்தும் இன்றைய நிலை வரை வளர்ச்சித்துறையினுடைய அதிகாரிகள் இதை பற்றி சிந்திக்கவே இல்லை. நாங்கள் 6ஆம் தேதியிலிருந்து சென்னையில் நடுத்தெருவில் நின்று போராடி கொண்டிருக்கின்றோம். அரசு அழைத்து பேச வேண்டும். பேசாத நிலையில் நாங்கள் இன்று 8வது நாளாக போராட்ட களத்தில் இருக்கின்றோம். நாளை பொங்கல் வைப்பதற்கு சமத்துவ பொங்கல் மற்றும் பல்வேறு அடிமட்ட பணிகள் மேற்கொண்டு வந்தாலும் நாங்கள் சென்னையிலேயே தங்கியிருந்து போராட்ட களத்தை சந்திப்போம் என்பதை உறுதியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். கிட்டத்தட்ட 8 நாள் போராட்டம் நடத்தி வந்ததில் விளம்பர திமுக அரசு இதுவரை 3 முறை பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறது. ஆனால் இவர்களது வாழ்வாதார கோரிக்கை என்பது இதுவரை செவிசாய்க்கவில்லை. அது தொடர்ச்சியாக நேற்று இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட ஊராட்சி செயலாளர்களுக்கு சம்பள பிடித்தம் என்பது பிடித்தம் செய்யப்பட்டிருக்கிறது. இது குறித்து கேட்க நேற்று சம்பள பிடித்தம் பண்ணியிருக்காங்க. போராட்டம் பண்ணக்கூடாதுன்னு மிரட்டுறாங்க. இதை எப்படி பாக்குறீங்க? அரசு பணியாளர்கள் நன்னடத்தை விதிகளின் கீழ் வருகின்ற கிராம ஊராட்சி செயலர்கள் அந்த பென்ஷன் தான் கிடையாது, ஆனால் இதெல்லாம் உண்டு. அதனால அதன் கீழ் வருகின்ற அரசு பணியாளர்கள் போராட்டத்தில் இருந்தால் வழக்கமாக அரசு செய்யக்கூடிய வேலைதான் இது. அதை அவர்கள் செய்திருக்கிறார்கள், நிர்வாக நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறார்கள். இதனால் எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் கிட்டத்தட்ட 8 நாட்களில் எங்களுக்கு ஒவ்வொருவருக்குமே 13,000 ரூபாய் ஊதிய இழப்பு ஏற்பட்டிருக்கிறது. எங்களுக்கு ஊதியம் இழப்பது ஒன்று பிரச்சனை அல்ல, ஆனால் எங்களுடைய எதிர்காலம் சிறப்பதற்கு ஓய்வூதியம் இந்த அரசாங்கம் வழங்க வேண்டும். அதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. இந்த ஓய்வூதியம் பெறுவதற்காக எங்களுடைய ஊதியத்தை இன்னமும் கூட இழக்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். ஊதியம் பிடித்தாலும் சரி தங்களுடைய போராட்டம் தொடரும் என தெரிவித்திருக்காங்க. நாளை வேறொரு கட்டங்களில் ஆர்ப்பாட்டம் நடத்த போவதாக தெரிவித்திருக்கிறார்கள். கள தகவல்களை நேரலையில் வழங்கியமைக்கு நன்றி ராம்குமார்.